நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் டாக்டர் ஓம் சக்தி ராஜாவின் கோடான கோடி நமஸ்காரங்கள். வாழ்க 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 வாழ்க. சனிப்பெயர்ச்சி, எல்லாருமே சனிப்பெயர்ச்சின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு. பட் இந்த சனிப்பெயர்ச்சி ஏன் இவ்வளவு ஒரு ஆர்வமாக எல்லாருக்கும் பார்க்குறா அப்படின்னா, இந்த சனிப்பெயர்ச்சி தான் இருக்கக்கூடிய கிரகங்களிலே மித மெதுவாக செல்லக்கூடிய ஒரு காரம். ஒரு பாவகத்தில் 2.5 ஆண்டுகள் செல்லக்கூடிய சனி பகவான் கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா புரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு பயிற்சி. இந்த பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்திலேயே எப்பயுமே குரு பகவான் சனி பகவானுடைய இடத்துக்கோ சனி பகவான் குரு பகவான் இடத்துக்கு போகும்போது அது மிகப்பெரிய ஒரு தோஷத்தை தரும் அமைப்பாக ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆமாம், குருவோட இடத்துக்கு சனி போகிறார், அதனால் யோக பலன்களை தருவார். நிறைய பேர் மாற்றி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அது இல்லை. தனுசில் சனி போகும்போதோ மீனத்தில் சனி போகும்போதோ நமக்கு இந்த சனியானவர் யோகத்தை கொடுக்கிறார் என்றால், யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் சாபங்களும் பாவங்களும் தோஷங்களும் அதிகமாக சனி தோஷம் இருக்கிறதோ அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு அவதியை தருவதற்காக இந்த காலகட்டத்தில் பயிற்சி ஆகிறார். ஆமாம், ஏன்னா கர்மக்காரகன் சனி, நீதிமான். அதனால் எடுக்கக்கூடிய இந்த முயற்சியானது தடாலடி முயற்சியாக இருக்க போகிறது. அதுவும் பார்க்கணும் அப்படின்னா பயிற்சியாகக்கூடிய அந்த காலகட்டத்தில் ராகு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், சூரிய பகவான், சந்திர பகவானோடு சேர்ந்த சனியினுடைய துணைக்கோளான மாந்தியும் சேர்ந்து அந்த பாவகத்தில் இருக்குது. அந்த பாவக கிரக நாஸ்தியாக செல்கிறது. அப்போ கிரக யுத்தங்கள் அங்கே மேற்கொள்ளப்படுகிறது. இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சியால் 12 ராசியில் யார் பாதிக்கப்படுறா, யார் விடுவிக்கப்படுறா, யாருக்கு யோகம்? பட் மீன ராசியில் இவ்வளவு கிரகங்கள் பயணிக்கும் போது அவள் என்ன பண்ண போகிறா, என்ன நடக்க போகுது, இந்த உலகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள்? இந்தியாவில் இல்லை, இந்தியாவை தவிர்த்து மற்ற நாடுகளில் மிகப்பெரிய ஒரு பேரழிவுகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சியான இது இருக்க போகுது. ஆமாம், பெரிய யுத்தங்கள் நடக்கும், பெரிய பெரிய தீ சம்பந்தப்பட்டமான தீயினால் அழிவுகள் நடக்கும், பட் நீரினால் அழிவுகள் நடக்கும். மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்குண்டான விஷயங்கள் தான் இந்த சனிப்பெயர்ச்சி கொடுக்க போகிறார். அதுதான் யுத்த களம் இப்பொழுது மாறுகிறது. இந்த கலியுகத்தில் அழிவுகளை தருவதற்காகவும் ரொம்ப இந்த மக்களை ஏற்படுத்தியிருக்கிற நவீனமயத்தாலே அழிக்கப்படுவார்கள். அதுக்கு தான் இந்த சனிப்பெயர்ச்சி ஒரு உதாரணமாக இப்போ இருக்க போகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறோம். பட் நாம் இந்த சனிப்பெயர்ச்சியால் எப்படி இந்த சனிப்பெயர்ச்சி பாதிப்பிலிருந்து விடுதலை ஆகிறதுன்ற ஒரு குறிப்பை மட்டும் ஒரு ஐஃபை மார்க் மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிட்டு கடந்து போகிறேன். சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பட் இந்த சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்கும் சாதகம் பாதகம் எந்த வகையில்? யோகாதிபதிக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த தனுராசி அன்பர்களை, ஆமாம், ரொம்ப கருணை உள்ளம் கொண்டவர்கள், எப்பயுமே ரொம்ப இரக்க குணம் யாரை சொல்லலாம் அப்படின்னா அது தனுர் ராசி தான். ஆமாம், காலபுருஷனுக்கு பாக்கிய ராசி. ஆமாம், அதிபதி குரு. அவங்க எப்பவுமே சாந்தமான ஒரு சூழ்நிலை, ரொம்ப சைலண்ட்டு, ரொம்ப வைலண்ட்லாம் கிடையாது. அவங்க ஆரோஸ்கோப்பில் ஒன்றா லக்னாதிபதி வக்கரமாக இருந்தால் நாத்திகமாக இருக்கலாம். பட்டு மேக்சிமம் இந்த ராசி அதிபதிகள் சாந்த சொரூபிணியாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படிப்பட்ட தனுர் ராசிக்கு 2க்கும் 3க்கும் உண்டான அதிபதி சுகஸ்தானத்தில் போகிறார், 4ஆம் இடத்துல போகிறார். அப்போ சுகாதிபதி இடத்துல சனி பகவான் போகிறது அப்படி என்ன சால சிறந்ததா, யோகமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, வீடுகள் புனரமைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். பழைய வீடுகள்லாம் இப்போ ஆல்டர்னேட் பண்ணலாம், வாசகாலம் மாற்றலாம், படியை மாற்றலாம், ரூமை மாற்றலாம், பழைய வீடுகளை புதுப்பிக்கலாம். பழைய வண்டி வாகனங்களை பிரித்து மீஞ்சி ஏதோ ஆல்டர்னேட் பண்ணி ஓட்டலாம், அவ்வளோதான். இந்த காலகட்டத்தில் புது வண்டி வாங்கலாமா அப்படின்னா அது உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள சுக்கிரனுடைய நிலை வச்சு தான் அது புது வண்டி வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையை நம்ம பார்த்து சொல்ல முடியும். பட் தனுர் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நோய் தாக்கம் ஏற்படுவதற்குண்டான சூழல்கள் உண்டு. அதனால் உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். கடன்கள் விஷயத்தில் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஆமாம், அதீத கடன் ஆபத்தை தரும். ஆமாம், அதனால் நமக்கு பாதுகாப்பு மிகுந்த கடனாக ஏற்படுத்தி கொள்வது சிறப்பு. ஏன்னா இப்போ உங்களுக்கு கடன் கிடைக்கும், ஏன்னா நீங்கள் கடனாளி ஆகணுன்றது சனி பகவானுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். அதனால் கடன் கிடைக்கும், நம்மளுடைய ஆசை அவா இருக்கும்.
பட் நம்ம பார்த்துக்கலாம். நம்ம மேலே இருக்கிற ஒரு கான்ஃபிடென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் வாங்கும்போது தெரியாது, வாங்கிய பிறகு அது வந்து ஒரு கூண்டுக்குள்ளே மாற்ற மாதிரி சூழ்நிலைகளை உருவாக்கிடும். அதனால் அந்த கடன்கள்லாம் பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அனாவசியமாக வெத்து பேப்பரில் கையெழுத்து போட்டு வாங்குறது, பிளாங்க் செக்கில் கையெழுத்து போட்டு வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சுக்கக்கூடாது. அதெல்லாம் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஜப்தி அப்படின்ற சூழ்நிலைக்கு போயிடும். இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பின்வரும் காலத்தில் இதெல்லாம் நடக்கும். ஆமாம், ஏன்னா ஒரு விபத்து என்பது க்ஷணப்பொழுது தான் நடக்கும். ஒரு ஆக்சிடெண்ட் இருந்ததுன்னா ரொம்ப திட்டமிட்டுலாம் நடக்குதா? இல்லை, சந்திரன் தான் நடத்துகிறார் எல்லா விஷயத்தையும். ஒரு நொடி பொழுது, ஒரு செகண்ட், அதான் அந்த ஆக்சிடென்ட்னுடைய புள்ளி கரு. அந்த விபத்து நடந்த விஷயத்துக்கு பிறகு அதை வைத்து எப்படியெல்லாம் அனுபவிக்கிறோம். ஒருத்தர் கை போகுது, கால் போகுது, மரணம் தெரிவிக்குது, அந்த குடும்பமே பாதிக்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நடந்த பிறகு எத்தனை பேருடைய வாழ்க்கை அதை வைத்து தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அல்லல்படுகிறார்கள். அது மாதிரி இந்த சனி பகவான், இந்த கிரகங்களுடைய விஷயங்கள் ஒரு க்ஷணப்பொழுது, அந்த நொடி செகண்டு சார் என்னுடைய வாழ்க்கை மாறி போச்சு. கீழே இருந்தவன் மேலே போயிடுவோம், மேலே இருந்தவன் கீழே போயிடும். அதுதான் இந்த கிரகங்கள் செய்யக்கூடிய மாற்றம். உன்னதமான விஷயம். இதை புரிஞ்சிக்கிறதுக்கு நிறைய அனுபவம் வேணும், நிறைய அனுபவம் வேணும், ஆராய்ச்சி வேணும். பட் அவ்வளோ சட்டுன்னு இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். பல நிலைகளை தாண்டி ஒரு மனிதன் வருவானானால் அவனால் அதை புரிந்து கொள்ள முடியும். பட் படிப்பறிவு இருக்கும்போது அந்த பலன்கள், யோக பலன்கள் படிக்கும்போது, ஜோதிட சாஸ்திரத்தை படிக்கும்போது அந்த விதி புரியும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் படிப்பறிவை விட அனுபவ அறிவு தான் சால சிறந்தது அப்படின்ற என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது. அதனால் எதிரிகள் உருவாவார்கள். யாருன்னே தெரியல சார், எனக்கு அவனுக்கும் சம்மந்தமே கிடையாது, அவன்லாம் வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். மறைமுக எதிரிகள் வருவார்கள். ஆமாம், தொழில் சார்ந்த எதிரிகள் வருவார்கள். ஒரே இடத்துல தான் சார் வேலை செஞ்சோம், நல்ல ஃப்ரெண்டாக தான் இருந்தால் என்னை மேனேஜர்கிட்ட போட்டு கொடுத்துட்டான் சார். இதெல்லாம் நடக்கும், அனுபவிச்சு தான் ஆகணும். 100% உங்களுக்கு தொழில் மாற்றம் அடையும், தொழிலால் வந்து பிரச்சனைகள் வரும், இடம் மாறும், இதெல்லாம் நடக்கும். பட் என்ன இருந்தாலும், என்ன நடந்தாலும் தன்னம்பிக்கை ஒருபோதும் உங்களுக்கு குறையாது சார். அதை கொடுத்துருவார் சார் உங்களுக்கு. என்ன அடித்தாலும் நான் தாங்குவேன், எவ்வளவு அடித்தாலும் நான் தாங்குவேன், பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்வாதம் போட்டு பேசக்கூடிய சூழ்நிலை. கீழே விழுந்தாலும் மீசையில் என்ன பண்ணலை, மண் ஓட்டலைன்ற மாதிரி தாங்கக்கூடிய சக்தியை இந்த சனி பகவான் கொடுக்குறார். ஆனால் பிரச்சனை உண்டு, கடனை கொடுக்குறார், கர்மத்தை கொடுக்குறார். பட் குடும்பத்தில் கர்மங்கள் நடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் கர்ம காரியங்கள்லாம் நீங்கள் தொடர்ச்சியாக கலந்து கொள்ளணும். நண்பர் உறவு முறைகளில் கல்யாணம் கர்ம காரியம் நடக்குதா, பட்டு ஏதாவது ஒரு நண்பர்கள் உறவில் கர்ம காரியம் நடக்குதா, இதெல்லாம் அடிக்கடி போய் கலந்துன்னு வந்தாலே இதுவே மிகப்பெரிய ஒரு பரிகாரம் தான். அப்போ யோகம் என்பது என்ன கொடுக்குறார்? உங்களுடைய பெயர் புகழை வளர்த்து கொடுப்பார். இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருன்னே தெரியாமல் இருந்திருக்கோம், கண்டிப்பாக உங்களை இப்போ எல்லாருக்கும் தெரிய வரும். அது எந்த மாதிரி தெரிய வருதுன்றதை உங்களுடைய ஆரோஸ்கோப்பை பொறுத்து. பட் நல்ல பொசிஷனில் தெரிய வருதா, தீய பொசிஷனில் தெரிய வருதா அப்படின்னு 2 கேள்விகளுக்கு பதில் உங்களுடைய சுய ஜாதகத்தினுடைய விளக்கங்கள் சொல்லும். ஓகே தான். இந்த தனுசு ராசி என்பர்கள் இந்த சனி பயிற்சியினுடைய தாக்கத்திலிருந்து அனுபவிச்சாகணும். பட் இருந்தாலும் நாம் அதை பெருமளவு அந்த வீரியத்தை குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எப்பவுமே வியாழக்கிழமை தோறும் பிரகஸ்பதி, நவகிரகத்தில் உள்ள பிரகஸ்பதியை குருனுடைய ஓரையில் நீங்கள் சேவார்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு மஞ்சள் நிற லட்டு வாங்கி அவரை போய் பிரதிஷ்டை பண்ணிவிட்டு அவர்கிட்ட நல்ல ஒரு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பிரகஸ்பதியினுடைய மந்திரத்தை கொஞ்சம் சொல்லிவிட்டு, இல்லை குரு பகவானே போற்றி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு அந்த லட்டு அங்கே இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு தானம் கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த சனிப்பயிற்சியினுடைய தாக்கம் உங்களுக்கு பெருமளவு இருக்காது. பாதிப்புகளிலிருந்து வெளில வந்துடலாம். பிரகஸ்பதியை பார்க்கணும். அந்த பிரகஸ்பதி கண்டிப்பாக நவகிரகங்களில் உள்ள பிரகஸ்பதி, அது குரு பகவான். நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை பார்க்கணும். நீங்கள் போய் தட்சிணாமூர்த்தி பார்க்கக்கூடாது. புரியுதுங்களா? 2த்துக்கும் விளக்கம் வேறு வேறு இருக்குது. பட் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் கேட்டுக்கலாம். ஆமாம்,
தனுசு ராசி நண்பர்கள் இந்த சனிப்பெயர்ச்சியிலிருந்து பாதுகாத்து தீர்க்காயுஷாக வரணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை நான் கேட்குறேன். வாழ்க வாழ்க. சனிப்பெயர்ச்சி பலன்கள் கண்டிப்பாக சொல்லக்கூடிய பலன்கள், இது ஒரு பொதுவான ஒரு ரிசல்ட். கோச்சார ரீதியாக வரக்கூடிய கிரகங்களை வச்சு, காலபுருஷ தத்துவப்படி பாவக அமைப்புகளை வச்சு, சனியினுடைய பார்வைகளை வச்சு சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒரு ஜாதக அமைப்புகளில் ராசியினுடைய படி ஒரு 40-45% வேலை செய்யலாம். பட் இந்த சனிப்பெயர்ச்சியானது முழுமையாக நம்ம ஜாதகத்தில் இது அப்படியே அப்ளை ஆகுதா, பட் வேறு ஏதாவது யோகங்கள் இருக்கா, மைனஸ் இருக்கா, இதை தாண்டிய பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பற்றி விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் கீழே இருக்கும், கமெண்ட்ஸில் இருக்கும். பட் அந்த நம்பருக்கு தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் பரிசீலனை பண்ணிக்கணும். பரிகாரங்களும் அதனுடைய விதிமுறைகளும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய நலனையும் புனரமைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு உன்னதமாக மாற்றிக்கொள்ள எல்லாம் வல்ல உமையவள் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி எப்பொழுதும் உங்களுடன் துணை இருப்பாள். வாழ்க வாழ்க வாழ்க. சர்வம் சக்தி.